அனைவருக்கும் வணக்கங்க. டாப் லோடு வாஷிங் மிஷினில் ஸ்பின் ஒர்க் ஆகலை, ட்ரம்மு ஒர்க் ஆகலை. ஸோ இந்தமாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்தாக்கா நம்மளே எப்படி அது எதனால் பிரச்சனை வருது, ஸோ எந்த பிரச்சனையால் வந்திருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் மெத்தடு 2 மெத்தடு இருக்குங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு பார்க்கலாம். பொதுவாக 2 விஷயத்தினால தான் நம்மளுக்கு வந்து ஸ்பின் ஒர்க் ஆகாது, ட்ரம்மு சுற்றாது. ஒன்று வந்து மோட்ரு கம்ப்ளைண்ட்டு, இன்னொன்று வந்து ட்ரம்மு கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இதை வந்து நம்ம ட்ரம்மு கம்ப்ளைண்ட்டாக மோட்ரு கம்ப்ளைண்ட்டான்னு வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து மிஷினை ஆன் பண்ணிங்க. நீங்கள் எப்பவும் போல் ப்ரோக்ராம் எதுலேயும் ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரம்மு வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து 2 சுற்று சுற்றும். சரிங்களா? மிஷினுக்கு தகுந்தாற் போல் லெஃப்ட்டு ரைட்டு இல்லைனா ஒரே டைரெக்ஷனில் ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து சுற்றும். ஸோ அந்தமாரி சுற்றுதான் முதல்ல பாருங்கள். எம்டிலே போட்டு ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை ஆன் பண்ணியிருக்கோம். இன்னும் ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகலை. இல்லை, மோட்ரு எடுத்துகிட்டு தான் வரணும். அவ்வளோதான் இருக்குது. இன்னமும் ரொட்டேட் ஆகலை. இன்னும் வந்து ட்ரம்மு ஓடி இருக்கணும். நம்மளுக்கு வந்து ட்ரம்மு வந்து ஓடலை. பாருங்கள், டிஸ்பிளே மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் ட்ரம் வந்து இன்னும் ரொட்டேட் ஆகலை. இது வேர்ஃபுல் வாஷிங் மிஷினு. ஸோ இது கஸ்டமர் வீட்டில் கம்ப்ளைண்ட்டு. இதை தான் இப்போ பார்த்துட்டே இருக்கோம். நம்ம மோட்ரு கம்ப்ளைண்ட்டாக ட்ரம்மு கம்ப்ளைண்ட்டான்றதை ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், ட்ரம்மு வந்து இன்னமும் சுற்றலை. ஸோ உள்ளே வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு இருக்குது. ஆனால் வந்து ஒன்று ட்ரம்மு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை மோட்ரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இன்னும் அதை நிற்கலை, எல்இடி வந்து நிற்கலை. டைமிங் வரும். டைமிங் வரதுக்குள்ளே அது சுற்றணும். அப்படி சுற்றலைனாக்கா கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஒயர்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகுது. பாருங்கள், ட்ரம்மு இன்னமும் ரொட்டேட் ஆகலை. பார்க்கலாம் இருங்க. இது வந்து நீங்கள் வீட்லேயே டெக்னீஷியனை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்லேயே நீங்களே செக் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், டிஸ்பிளே வந்துடுச்சு, டைம் காட்டுது. ஸோ டைம் காட்டு தண்ணி வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஆனாலும் இது வரைக்கும் நம்மளுக்கு ட்ரம்மு சுற்றலை. ஸோ மிஷினை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ஸ்க்ரூ போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு நாங்கள் டெக்னீஷியன்றதுனால இது செக் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டில் மல்டிமீட்டர் இந்தமாரி இருந்துச்சுனாக்கா கெப்பாசிட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த உருண்டியாக நம்மளுக்கு ஃபேன்லலாம் இருக்கும் பாருங்கள். அது வந்து 10 கொடுப்பாங்க டாப் லோடில். ஸோ உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். 10 காமிக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா ஒரு எலக்ட்ரிக்கல் கல்லில் கேட்டிங்கன்னா கூட இந்த கெப்பாசிட்டர் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட மாற்றி பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பெல்ட்டு மோட்டருக்கும் அந்த புள்ளிக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பெல்ட்டை வந்து கழட்டி விடுங்க. மிஷினை கீழே சாய்ச்சிட்டு ஸோ இதை வந்து கழட்டி விடுங்க. கீழே சாய்ங்க. வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மோட்ரு தான் கன்ஃபார்ம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மீட்ரு மூலிமா நாங்கள் செக் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் டைரெக்டாக மோட்டரை கழட்டிட்டோம். நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னாக்கா, பெல்ட்டை கழட்டி விட்டிங்க இல்லையா? ஸோ பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு முதல்ல ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்க பாருங்கள். அதேமாதிரி ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு மோட்ரு நல்லா இருந்துச்சு, ட்ரம்மில் தான் பிரச்சனை இருக்குனாக்கா ஸோ மோட்ரு மட்டும் சுற்ற ஆரம்பிக்கும். இந்தமாரி மிஷினை சாய்ச்சி பிடிச்சிக்கிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, டேரெக்டாக மிஷினை வந்து ஸ்பின்னில் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு மிஷினை கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சி பிடிங்க. சாய்ச்சி இல்லைனா இந்தமாரி படுக்க கூட வச்சுருங்க, ஒன்றும் ஆகாது. மோட்ரு கம்ப்ளைண்ட் இல்லைனாக்கா நீங்கள் ஸ்பின்னில் வச்சிங்கனாக்கா இந்தமாரி வந்து மோட்ரு மட்டும் சுற்றும் நம்மளுக்கு. ஒரு வேளை மோட்டரில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஸ்பின்னில் வச்சாலும் இந்தமாரி மோட்டரும் சுற்றாது. பெல்ட்டை கழட்டி விட்டோம், மோட்ரு சுற்றலைனாக்கா ஸோ மோட்ரு வந்து கம்ப்ளைண்ட்டு. நாங்கள் அதேமாரி மோட்ரு வாங்கிட்டு வந்துட்டோம். செகண்ட்ஸ் மோட்ரு தான் போடுறோம். ஸோ நீங்கள் புதுசு போகிறதா இருந்தாலும் போட்டுங்க, செகண்ட்ஸில் போகிறதா இருந்தாலும் போட்டுங்க. சேம் மோட்ரு பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், மோட்ரு இப்போ மாற்றியாச்சு. மோட்ரு மாற்றினதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம் ப்ரோக்ராம் 1ல் வச்சு. இப்போ ட்ரம்மு வந்து நல்லாவே ரொட்டேட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மோட்ரு கம்ப்ளைண்ட்டாக ட்ரம்மு கம்ப்ளைண்ட்டான்னு. ஒரு வேளை மோட்ரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாக்கா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா மோட்ரு வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் நீங்கள்.
ட்ரம்மு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் டெக்னீஷியன் கிட்ட கொடுத்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரோக்ராம் வச்சோடனே ட்ரம்மு சுற்றுது. ஸோ சுற்றுறோடனே இப்போ டைம் வரும் பாருங்கள். இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ட்ரம்மு கம்ப்ளைண்ட்டாக மோட்ரு கம்ப்ளைண்ட்டானு. ஒரு வேளை கம்ப்ளைண்ட் வந்து சின்னதாக இருந்துச்சுனாக்கா நீங்களே ரெடி பண்ணிக்கலாம், யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. இது போன்ற வீடியோக்களுக்கு மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்தால் மேலும் மேலும் நம்ம வந்து வீடியோ போடலாம், உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இதில் வந்து இன்னொன்றுங்க, ஸோ மோட்ரு நம்ம ட்ரம்மு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயரிங் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஏன்னா எங்கக்கிட்ட மீட்ரு இருந்துச்சு, டைரெக்டாக மோட்ரெலாம் செக் பண்ணிட்டோம். ஒயரிங்கில் ஏதாச்சும் எலிகிலி ஏதாச்சும் கடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து மோட்ரு ஒர்க் ஆகாது. ஸோ மேனுவலாக அதை ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஒயரில் ஏதாச்சும் எலி கடிச்சிருக்கா என்னன்ட்டு ஒரு வாட்டி பார்த்துங்க, சரிங்களா? இன்னொன்று வந்து நீங்கள் அந்த ட்ரம்மை சாய்ச்சி பிடிச்சி செக் பண்ணும்போது ட்ரம்மு உள்ள தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.